கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நாம் ஆண்டவருக்கு முன்பாக நடக்கிறோமா? ஆண்டவருக்கு முன்பாக வாழுகிறோமா? ஆண்டவருடைய பார்வையில் நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? இப்ப நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த எண்ணத்தில் நாம் இருக்க வேண்டும். இன்று அநேகர் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து விலகி வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்று அநேக பெற்றோர்களுடைய பார்வையிலிருந்து அநேக பிள்ளைகள் விலகி வாழுகிறார்கள். பெற்றோர்களுடைய அந்த பராமரிப்பு, அந்த கவனிப்பு பிள்ளைகளுக்கு அநேகம் பேருக்கு பிடிப்பதில்லை. என் பெற்றோர் எப்போதும் இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்லுகிறார்கள், இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே என் பெற்றோரிடத்தில் நான் வாழ விரும்பவில்லை. நான் எங்கேயாவது ஒரு ரூம்ல தங்க போறேன் அல்லது ஒரு ஹாஸ்டல்ல தங்க போறேன். ஏனென்றால் அவர்களுக்கு கண்டிப்பு பிடிப்பதில்லை. ஃப்ரீயா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், நம்முடைய இஷ்டம் போல இருக்கணும். எங்க போற எங்க வரேன்னு கேட்க கூடாது, என்ன பார்க்கறான்னு கேட்க கூடாது, என்ன பேசுறான்னு கேட்க கூடாது. அப்படி நினைக்கிற பிள்ளைங்க பெற்றோரை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே போலதான் ஆண்டவரை விட்டு நாம் விலகி வாழுகிறோமா? ஆண்டவரை விட்டு தூரமாய் வாழுகிறோமா? நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவரை விட்டு விலகி போகிறோமா? அல்லது கர்த்தருக்கு முன்பாக நாம் வாழுகிறோமா? நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ன நமக்கு இருந்தா நம்ம எப்போதும் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். இல்லை, தேவன் நம்மை பார்க்கவில்லை என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் வாழுகிறோமானால் நம்முடைய மனம் போல வாழ ஆரம்பித்து விடுவோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆண்டவர் எப்போது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் ஆண்டவர் விட்டு விலகி போக மாட்டேன் என்கிற அந்த தீர்மானத்தோடு வாழும்போதுதான் உத்தமமாய் நாம் வாழ முடியும்.